உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. எந்த டாக்டர்கிட்ட என்ன ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு போனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க எல்லா மெடிக்கேஷனோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸையும் எடுத்துகிட்டு போகணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஐ வுட் அட்வைஸ் இஸ் உடனே ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸையும் மெடிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கணும். மூளை தேய்றதுனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா, இந்த மூளையோட இந்த சிறப்பு ஆற்றல்கள்னு சொல்லுவாங்க. Hi, hello, vanakkam and welcome to the show Goal Winner Presents Health Redefined Season 2 in association with Ananya's Nana Nani. வாரம் நிறைய விஷயம் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நமக்கு தேவையான இன்புட்ஸை அவ்வளோ கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். பட் இந்த வாரம் ஒரு ஸ்பெஷலான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். லைஃப்பில் அன்சேஞ்ச்டு மாறவே மாறாத ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்மளோட வயசு தான். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தை நோக்கி எல்லாருமே நகர்ந்துட்டே போடும். சீனியர் சிட்டிசன் நம்ம எல்லாரோட லைஃப்லையும் 60 வயசு 50 வயசை நம்ம கடக்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ அந்த பயம் எதனால வருது, நம்ம என்ன விஷயம்லாம் எதிர்கொள்ள போகிறோம், அந்த பயத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கெஸ்ட் ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன். ஸோ நியூரோ சைக்காட்ரிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் டாக்டர், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. சார் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்கும் இருக்க பெரிய கொஸ்டின், ஏஜ் அப்படின்றத சேஞ்ச் பண்ண முடியாது, எல்லாருமே ஒன்ஸ் வி ஆர் கோயிங் டு பி அ சீனியர் சிட்டிசன். ஆனால் சில பயம் இருக்குது சார், என்ன வரப்போகுது எதுவுமே தெரியல. இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறோம், நம்ம பசங்க பார்த்துக்குவாங்களா, நம்ம எப்படி நம்மளை ஹெல்த்தை பார்த்துக்க போகிறோம் அப்படின்ற பயங்கரமான நிறைய ஒரு இன்கன்வீனியன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் விஷயமே ஒரு சீனியர் சிட்டிசனோட ஹெல்த்தை காமனாக எப்படி மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது. சீனியர் சிட்டிசன்ஸை இது பண்ணுற அஃபெக்ட் பண்ணுற ஹெல்த் கண்டிஷன்ஸ், காமன் ஹெல்த் கண்டிஷன்ஸ் என்னென்னா, எவ்ரி ஆர்கன் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் இன்ஃபார்மேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பிரெயின் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இது, மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ், இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இது மாதிரி சீனியர் சிட்டிசனோட ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். காமனாக நம்ம எல்லோரும் பார்க்குற கண்டிஷன்ஸ் என்னென்னா, விஷன் இம்பேர்மெண்ட் வரலாம், ஹியரிங் இம்பேர்மெண்ட் வரலாம், வாக்கிங் அண்ட் பேலன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகி ஃபால்ஸ் அதெல்லாம் நடக்க முடியாமல், அதுக்கு வந்து காமனாக நீ ஆர்த்ரைட்டிஸ், ஹிப் ஆர்த்ரைட்டிஸ், ஸ்பாண்டிலோசிஸ், பேக் பெயின், நெக் பெயின், அந்த ஸ்பாண்டிலோசிஸ் கண்டிஷன்ஸ் வரலாம். ஸோ அதை விட காமன் ப்ராப்ளம்ஸ் என்ன வரும்னா, அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வரதுனால, அது ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதோட காம்ப்ளிகேஷன்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் வரலாம். பிரெயின் எடுத்துன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் வரலான்னா, the strokes are very common in this thing. You can have a lot of memory problems, ஞாபக மறதி, பார்க்கின்சன் டிசீஸ்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரலாம். ஸோ இதெல்லாம் மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் கூட வரலாம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் ஈவன் இந்த டயட் ஆர் எக்ஸசைஸ், என்னென்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஸோ எப்போதுமே இதில் என்ன எம்பசைஸ் பண்ணோன்னா, usually we tell our senior citizen friends that always start from the basics. So என்ன பண்ணணும்னா, first try to check if you have any of the common problems. அதில் வந்து high blood pressure, diabetes, high cholesterol, if you have thyroid problems, உங்களுக்கு வேறு ஏதாவது விஷன் ப்ராப்ளம்ஸ், ஹியரிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, லிவர், கிட்னி அந்த ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா. ஸோ இதுக்கு என்னென்னா, ஸ்டார்டிங் அட்லீஸ்ட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 40 or 50 எவ்ரி ஃபியூ இயர்ஸ் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு இப்போ நிறைய பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது என்ன பண்ணணும்னா, ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணலாம். இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸில் இப்போ நிறைய இடத்துல ஈஸிலி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் இதில் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி முடிச்சுட்றாங்க. இது செக் ஃபார் யோர் ஹீமோக்ளோபின், கிட்னி, லிவர் ஃபங்க்ஷன்ஸ், ஹார்ட் ஸ்டேட்டஸ், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இசிஜி, எக்கோகார்டியோகிராம், பிளட் ஹெல்த் டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பை ரெகுலர் இன்டர்வல்ஸில் பண்ணாலே உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் என்னென்ன காமன் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு அது வந்து தெரிய ஆரம்பிச்சிருது நம்மளுக்கு. அதே மாதிரி லேடிஸ்க்கு எடுத்துட்டாங்க, அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் they include some specific tests that are done for ladies like pap smear to find out if early stage cervical uterine cancer இருக்கா இல்லையா பார்க்குறதுக்கு, mammograms to find out if they have breast cancer. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பேக்கேஜ்லேயே வரதுனால, ஸோ இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு வரணும்னு தெரிஞ்சாலே இதெல்லாம் ஏர்லியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா, இஃப் யூ ஹவ் நாட் டன் எனி ஆஃப் தீஸ் டெஸ்ட், தீஸ் ஆர் வெரி ரெடிலி அவைலபிள் சீப் டெஸ்ட். மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் ஒரு பேக்கேஜை பண்ணால் இந்த பேக்கேஜை எல்லோரும் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்.
ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கு. எபோவ் 60 இஸ் சீனியர் சிட்டிசன். பட் இப்போ நம்பர்ஸ் எதுவும் குறைஞ்சிருச்சா சார்? பிகாஸ் 45 அபோவ்னாலே தே ஆர் ரெடி டு பி எஸ்ப்பா நாங்களா சீனியர் சிட்டிசன் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கே வந்துடுறாங்க. இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இப்போ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நார்மலி பார்த்தா த ஆக்சுவல் கட் ஆஃப் வந்து 65 இயர்ஸ்க்கு மேலே தான் ஜெரியாட்ரிக் ஏஜ் குரூப் இல்லை சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்தியாலேயும் மற்ற நாட்டில் ஆரம்பிக்கிற மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்தியாவில் வந்து 70 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 65 இஸ் த கட் ஆஃப். பட் ஆனால் அதுக்கு வெயிட் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஆல்சோ எல்லோரும் நம்ம இட்ஸ் எ வெரி யங் நேஷன். மீடியன் ஏஜ் வந்து இந்தியாவில் ரொம்ப யங்குன்னு இருந்தாலும் இந்தியா ஹேஸ் அ வெரி ஹை பாப்புலேஷன் ஆஃப் பை ஷியர் நம்பர்ஸ் வந்து India has a very high percentage of elderly people also. So the geriatric care is going to place a big burden on the nation's health budget. So adala when to start checking up for all these problems, நீங்க இது வரைக்கும் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா I would say 45-50 is the right age to start. அதனால மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 45-50ல் ஆரம்பிச்சிருங்க. ஒன்றும் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லாம் பண்ணி பார்த்துக்கிறது குட் அட்வைஸ். சீனியர் சிட்டிசன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு எல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து டிமென்ஷியா. அந்த பேர் கேட்டோடனே ஒரு பயம் இருக்கும். ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் அ சைன், காஸ் எப்படி வரும், என்ன சைன், எப்படி சிம்டம்ஸ் இருக்கும்? ஸோ இந்த டிமென்ஷியாங்கிறத சிம்பிளாக நம்ம தமிழில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, டிமென்ஷியா இஸ் வெரி ஈஸிலி ட்ரான்ஸ்லேட்டட் அஸ் சம்திங் கால்ட் மூளை தேய்வு. அதாவது மூளை கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போகுது. மூளை தேய்கிறதுனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா, இந்த மூளையோட இந்த சிறப்பு ஆற்றல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஸ்பெஷல் ஃபேக்கல்ட்டிஸ் ஆஃப் த பிரெயின், அதில் மிக முக்கியமான ஒரு ஆற்றல் என்னென்னா நினைவாற்றல். ஸோ அந்த மெமரி லாஸ்லையும் என்ன மாதிரி ஞாபக மறதி வரும்னா, இப்போது ரீசெண்ட் மெமரி தான் பெருசாக பாதிக்கும். அதாவது இன்றைக்கி என்ன நடந்தது, நேற்றுக்கு என்ன நடந்தது தான் அவங்க மறந்து போவாங்களே தவிர, இந்த பழைய ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி காலையில் சாப்பிட்டது, யார் வந்து போனாங்க, என்ன பேசினாங்க, இன்றைக்கு என்ன நாள், என்ன தேதி, அதெல்லாம் மறந்து போயிடும். பழைய ஞாபகங்கள்னால் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஆஃப் மெமரி லாஸ் தான் டிமென்ஷியா, இந்த மூளை தேய்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனில் வரும். ஸோ இதனாலேயே என்ன ஆகும்னா, நிறைய ஃபேமிலிஸ் வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க இந்த டிமென்ஷியாவை. டாக்டர் அவருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது டாக்டர், அவருக்கு ஞாபகம், எனக்கு மறந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறதுனால திஸ் டிமென்ஷியா இஸ் வெரி காமன்லி ஓவர்லுக்ட். ஸோ டிமென்ஷியாவில் எப்போதும் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இப்போ அண்மையில் நடந்த சம்பவங்கள், அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் அவங்களுக்கு மறந்துடுமே தவிர 25-30 வருஷத்துக்கு அவங்க ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸோட பேர் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் இப்போது அண்மையில் நடந்த அந்த விஷயங்கள் மட்டும் மறக்குமே தவிர பழைய ஞாபகங்கள் அவங்களுக்கு இன்டாக்டாக. பட் இப்போ டிமென்ஷியா பேஷண்ட் அஸ் அ சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கே ஃபீல் ஆகுதுன்னா எப்படி அவங்க அதை மேனேஜ் பண்ணணும்? பிகாஸ் இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு மறந்துடுறாங்க. ஐ ஹாவ் டு ஈட், டேக் ஃபுட்ஸ், மெடிசன், இவ்வளோ விஷயம். நான் என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணால் ஐ கேன் ஹேண்டில் மைசெல்ஃப்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஞாபக சக்தி நினைவாற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த நினைவாற்றல் குறைவுக்கு வந்து டிமென்ஷியா மட்டும் காரணம் இல்லை, பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு தலைவலி, நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வருதுன்னா, ஸோ இமீடியட் திங் இஸ் ஒரு நாள் 2 நாள் நம்மளாக ஏதாவது ஒரு க்ரோசன் எடுத்து டோலோ எடுத்து இதை மேனேஜ் பண்ணுவோம். அதுவே ஒரு 4-5 நாள் இருந்ததுன்னா இமீடியட் நம்ம என்ன பண்ணுவோம், போய் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு நான் 2-3 நாள் வீட்டில் டேப்லெட் எடுத்து பார்த்தேன், சரி வரலை, இது என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நினைவாற்றல் குறைவாக இருக்குன்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சொன்னாங்க என்றால் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அதை இக்னோர் பண்ணாமல் சீரியஸாக எடுத்துக்கிறது. ஸோ நம்மளுக்கோ இல்லை நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ இது மாதிரி நீங்கள் மறக்கிறீங்கன்னு சொன்னாங்கன்னா இக்னோர் பண்ணாமல் அதை டாக்டர்கிட்ட போகணும். அதை டாக்டர் வந்து இந்த மெமரி டெஸ்ட்டுங்கிறது ஒரு சிம்பிள் மெமரி டெஸ்ட். ஒரு 4-5 வார்த்தைகள் அவங்ககிட்ட சொல்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு வேறு சில டெஸ்ட்லாம் கொடுத்து அதை திரும்ப அந்த 5 வார்த்தைகளை அவங்கள்ட்ட திரும்ப கேட்குறது. இதுக்கு செய்கிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ இந்த நினைவாற்றல் குறைவாக இருக்குது, மறந்து போகிறாங்கன்னு யாராவது ஒருத்தர் வயசானவங்க நினச்சாங்கன்னா அவருக்கு வயசாகி போச்சு, வயசானவங்க எல்லாருக்கும் இந்த நினைவாற்றல் குறைவுன்னு எடுக்கக்கூடாது. வயசானவங்க எல்லாருக்கும் நினைவாற்றல் குறையாது. ஒரு 5-10% 10% வயசானவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞாபக மறதி டிமென்ஷியா நோய் வந்து தாக்கும். அதனால் வயது போக போக இந்த நினைவாற்றல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் குறையுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை. நினைவாற்றல் குறைஞ்சாலே அது ஏதோ ஒரு பிரச்சனையின் ஒரு ஆரம்ப அறிகுறி தான். அதனால் இதை இக்னோர் பண்ணாமல்
ரொம்ப நாளைக்கு இந்த மறந்து போகிறாங்கன்னு நினச்சாங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட அணுகி அது எதனால் இருக்கலாம்னு அதுக்கு ஆராய்ஞ்சு அதுக்கு உண்டான ஒரு சிகிச்சையை மேற்று இது பண்ணுறதா இஸ் த பெஸ்ட் திங். ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் எனி மெமரி லாஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, ஏஜ் ஆக ஆக நமக்கு வரக்கூடிய டிசீஸும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி மெடிசன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? டேக்கிங் ஃபார் சுகர், டீஸ், இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட். ஸோ இந்த மெடிக்கேஷனை எப்படி நான் ஹேண்டில் பண்ணும்? வாட் ஆர் த ட்ராபேக்ஸ்? ஸோ இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி வயசானவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம்க்கு காரணங்கள் வந்து டயபெட்டிஸாக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும், கொலஸ்ட்ராலாக இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கும், கூட இடுப்பு வலி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இப்போ நாங்களே இந்த டெய்லி ப்ராக்டிஸில் பார்க்கும்பொழுது எங்கள்கிட்ட வரவங்க வந்து மற்ற டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ், அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன், அந்த இல்லாட்டி அந்த மருந்துகளை எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எங்களுக்கு அவங்க ஏற்கனவே என்னென்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ டூப்ளிகேட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் நாங்களும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை அவங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும், எந்த சின்ன ஒரு ஜுரத்துக்காகவோ தலைவலிக்காக போனாலும், அவங்க ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்க அந்த டேப்லெட்ஸ் இல்லாட்டி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோட போனால் தான் இந்த டூப்ளிகேட் ப்ரிஸ்கிரிப்ஷன், டூப்ளிகேட் மெடிக்கேஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனாலும் நாங்களும் என்ன பண்ணுவோம், ஆஸ் மச் அஸ் பாசிபிள் இந்த டபுள் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், இதுக்கு தனியாக ஒன்று அதுக்கு தனியாக ஒன்றுங்கிறத வந்து எங்களால் அவாய்ட் பண்ண முடியும். அது வந்து இது பண்ணோம். எல்லா மெடிக்கேஷன்ஸையும் ஒரே ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் செஞ்ச எல்லா டெஸ்ட்டையும் ஒரே இதில் ஃபைலில் போட்டு வச்சிங்கன்னா நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆஸ் மச் அஸ் பாசிபிள் திருப்பி ஒரே இதுக்கு டிஃப்ரெண்ட் மருந்துகளை எழுதுறதை எங்களால் அவாய்ட் பண்ண முடியும். தட் இஸ் ஒன் திங். ப்ளஸ் யூஸ்வலி உங்களுக்குன்னு ஒரு காமன் ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனோ இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டரே வச்சுட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இவ்வளோ மெடிக்கேஷன்ஸ் இருக்குது, எப்படி 2-3 ப்ராடக்ட்டுக்கு ஒரே மெடிக்கேஷன் எழுத முடியும். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எழுதுறதை இது பண்ணோன்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ப்ரிஸ்கிரிப்ஷன், மல்டிபிள் மெடிக்கேஷன்ஸை நம்மளால் செய்யுது. எந்த டாக்டர்கிட்ட என்ன ஒரு சின்ன ப்ராடக்ட்டுக்கு போனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க எல்லா மெடிக்கேஷனோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸையும் எடுத்துகிட்டு போகணும். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் தட் வில் கிவ் டு எல்டர்லி. ஆக்சுவலி ப்ரீ ப்ரிகாஷன். ஆமாம், ஒரு ஃபைல் ஒரு பேக்கில் போட்டு எல்லாத்தையும் வச்சுக்கணும். எங்கே போனாலும் அந்த பேக்கை தூக்கிட்டு போயிடணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் a good step இல்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சீனியர் சிட்டிசனோட அந்த எட்ஜில் இருக்க, ஐ எம் நியரிங் டு சீனியர் சிட்டிசன் அப்படிங்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். நான் எப்படி அதை வந்து நான் எதிர்கொள்ள போகிறேன், இந்த பிளான் பண்ணணும். ஆக்சுவலி நான் பிகாஸ் சடனாக லைஃப்பில் சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கும், பட் ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து சீனியர் சிட்டிசன் ஆக போகிறப்ப. ஸோ இந்த ப்ரீ பிளானிங், அதாவது ஒரு ஹோம் கேர்லேயோ இல்லை என்னென்ன அவங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணும், என்ன விஷயத்தை வந்து அவங்க ஷெட்யூல் பண்ணிக்கணும்? ஸோ இது வந்து வி நீட் டு ஆர்கனைஸ் இன்டு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று வந்து ஹெல்த் விஷயம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஹெல்த் விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் பண்ணி எப்படி பிளான் பண்ணலான்னு தெரியணும். அதுக்கு நான் சொன்ன அந்த முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப். இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் ஃபுல் பாடியும் செக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு பண்ணிக்கிங்க, இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. செகண்ட், இது உங்களுக்கு உங்களை பார்த்துக்கிறதுக்கு யார் யார் இருக்காங்க, உங்கள் சன்ஸோ டாட்டர் சில்ட்ரன் இங்கே இருக்காங்களா, இல்லை வெளியூரில் இருக்காங்களா, இந்தியாவில், இல்லை வெளிநாட்டில் இருக்காங்களா. தட்ஸ் இஸ் த திங் தட் யூ ஹேவ் டு இது பண்ணணும். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து, சப்போஸ் உங்கள் ஒய்ஃபோ இல்லை நீங்கள் மேலில் இருந்தால் உங்கள் ஒய்ஃபு, இல்லை ஃபீமேலில் இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட், அந்த மாதிரி இருந்தாங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஐ வுட் அட்வைஸ் இஸ், உடனே ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸையும் மெடிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கணும். இப்போ நாங்கள் நிறைய பேர் பார்ப்போம், எல்டர்லி பீப்புளுக்கு திடீர்னு ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி வரும், கீழே விழுந்துருவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரோக் வந்துடும், இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துடும், அட்மிட் ஆவாங்க, சரியா? ஆனால் என்ன பண்ணுவாங்க, பவர் ஆஃப் அட்டானி இருக்காது. ஸோ அவருக்கு பேங்க்கில் நிறையா அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும், ஆனால் அவங்களோட ஸ்பவுஸுக்கு வந்து பவர் ஆஃப் அட்டானி இருக்காது. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் பில்லு பே பண்ணுறதுக்கு இல்லை அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ இது ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அதனால் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, இவர் திடீர்னு இந்த மாதிரி எமர்ஜென்சி வந்துருச்சு, அட்மிட் ஆகிட்டாரு, இவங்க ஒய்ஃப் இருக்காங்க, பேங்க்கில் அவங்களுக்கு பணம் இருக்குது, ஆனால் இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுனால இவரால் அதை ஆப்ரேட் பண்ண முடியலன்னு, இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரும். அவங்க சில்ட்ரன் எல்லாம் அப்ராடில் இருப்பாங்க, இல்லை இங்கே சென்னையில் இருக்கிறவங்களோட சன் அண்ட் டாட்டர் பாம்பேயில், டெல்லியில் இந்த மாதிரி இருப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி ப்ராக்டிக்கல் இது. ஸோ ஒன்ஸ் யூ ஃபீல் தட் நீங்கள் சீனியர் சிட்டிசன் ஆகிட்டீங்க, யுவர் சில்ட்ரன் நாட் லிவிங் வித் யூ ஐதர் இன் இந்தியா ஆர் அப்ராட், நீங்கள் உங்களோட ஸ்பவுஸுக்கு வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்கோம். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட். அண்ட் இஃப் யூ ஆல்சோ ஹேவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் சில்ட்ரன் லிவிங் வித் யூ,
think of moving into, I would not say it is a care home, senior citizen home இல்லை, இப்போ நிறைய சீனியர் லிவிங் ரெசிடென்சஸ் மாதிரி வந்திருக்கு. அது என்னென்னா ஒரு கம்யூனிட்டி லிவிங் மாதிரி, நீங்களே தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கலாம். அங்கே வந்து நிறைய பேர் உங்களை மாதிரி இருப்பாங்க, வேர் தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எல்டர்ஸ் டு இன்டராக்ட் வித் ஃபெலோ சீனியர்ஸ். அப்புறம் வந்து எவ்ரி திங் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப், யோர் ஹவுஸ் கீப்பிங் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப். உங்களுக்கு மீல்ஸ் இது பண்ணுறதுக்கு சமைக்க வேண்டிய ப்ராப்ளம் இல்லை, காமன் டைனிங் இது இருக்குது. ஸோ தெர் இஸ் அ டாக்டர் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோ ஒரு ஃபேமிலி டாக்டரோ வந்து மார்னிங் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு போகிறது. ஒரு மேனேஜர் வந்து 24 ஹவர்ஸ் அதே ஒரு ப்ரிமிசஸில் இருக்கிற மாதிரி. ஸோ கன்சிடர் மூவிங் இன்டு தோஸ் ஆஃப் அந்த மாதிரி ஒரு இது, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு இது. ஸோ திஸ் இஸ் த ப்ராக்டிக்கல் அட்வைஸ் தட் வில் கிவ் யூ. இல்லாட்டி நீங்கள் தனியாக இல்லை, நான் இருந்த வீட்டிலே இருக்கேன், நான் கட்டின வீட்டிலே இருக்கேன்னிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் ஹவுஸ் கீப்பிங்க்கு நீங்களே பார்க்கணும், சமையல் சாப்பாட்டுக்கு நீங்களே பார்க்கணும், உங்களுக்கு டாக்டரை போகிறதுன்னா இந்த சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட் விஷயங்களுக்கு நீங்களே பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராக்டிக்கல் ஹேசல்ஸ் தட் யூ வில் ஹேவ் டு டீல் வித். அப்புறம் வந்து திடீர்னு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸுக்கு நீங்கள் பேங்க்குக்கு போய் அதை ஆப்ரேட் பண்ணி அதெல்லாம் ஒரு பெரிய இதுவாகும். டேக் கேர் ஆஃப் யூர் ஃபிசிக்கல் இன்ஃபார்மிட்டிஸ். ஃபினான்ஷியல் இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுங்க. இஃப் யூ ஹேவ் எனி ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ், உங்கள் சில்ட்ரன் ஆர் நாட் லிவிங் வித் யூ, and then consider moving into one of these previously well custom built senior living residences. ஸோ இன்னைக்கு எபிசோடில் கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன் மனசுக்குள்ளே இருக்க நிறைய கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருக்கும். இன்னும் கூட நம்ம 40 வயசை நெருங்கிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்குது. இதெல்லாம் யார்கிட்டப்பா போய் கேட்குறது, இந்த கேள்வி இருக்கும்ல. கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கும். பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சீனியர் சிட்டிசனோட லைஃப் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க்கு, அது அன்சேஃப் அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ளே இருக்க பயத்தெல்லாம் போக்கி ஈஸியான லைஃப் ஸ்டைலை பண்ண போகிறோம், ஈஸியாக லைஃப் ஸ்டைலை வாழ போகிறோம். எஸ், அஃப்கோர்ஸ் அடுத்த எபிசோட்லையும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அன்டில் உங்கள் எல்லாருக்கும் டடா பபாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் அகல்யா. கோல்ட் வினர் பிரசன்ஸ் ஹெல்த் ரீடிஃபைன் சீசன் 2 இன் அசோசியேஷன் வித் அனன்யாஸ் நானானானி. நீங்கள் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் பெரிய காம்ப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு என்னதான் உங்கள் சில்ட்ரன் பார்த்துட்டாலும் எக்ஸ்ப்ரெஸ்லி இதெல்லாம் எழுதி வச்சு தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஈவன் இஃப் தேவ் கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுறணும்னு அவசியம் இல்லை. முதல்ல ஒரு 2-3 மாதத்துக்கு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. அம்மாக்கள் எப்பவுமே குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு முழுமையா ஆழமா ஆராய்ச்சி செய்வாங்க. அதனாலதான் 80 குவாலிட்டி செக் செய்த கோல்ட் வின்னர் உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை.